ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குயிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் சப்பாத்திங்க. சீஸில் சப்பாத்தியா சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போது நான் என்ன காமிக்கிறேன்னா, நம்ம வந்து நார்மலாக உருட்டி வச்சுருப்போம்ல உருண்டை, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் சைஸு. ஏன்னா அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி வெளியில் வரக்கூடாது. இன்றைக்கி நான் இந்த சீஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அதை வந்து அமைக்கி விட்டுருங்க. அமைக்கி விட்டுட்டு நீங்கள் எப்படி ரோல் பண்ணுறீங்களோ அது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு நம்ம வந்து மாவு தாங்க போடணும். ஆயில் போட்டோம்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடும். சீஸ் வைக்கிறதுனால அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து மாவு போட்டே நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நான் அந்த கோதுமை மாவே போட்டு தான் நல்லா ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மாதிரி போட்டு போட்டு நீங்கள் வந்து கையில் ஒட்டாமல் நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி மாவு போட்டு தேய்ச்சி நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. சீஸ் சப்பாத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நல்லா பெருசாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நடுவில் வச்சு அதை வந்து மடக்கி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சின்னதாக பண்ணிங்கன்னா நடுவில் சீஸ் வந்து வைக்க முடியாது. இப்போ நான் நல்லா பெருசாக ரோல் பண்ணிட்டேன். இப்போ சீஸை வந்து நான் அதுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்போது சீஸை வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சென்டரில் வைக்க போகிறேன். சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 4 பக்கமும் மடித்து விட்டுறணுங்க. 4 சைட்ஸும் வந்து வெளியில் வராமல் நல்லா திக்காக இருக்கணும். அதனால தான் பெரிய உருண்டையாக எடுத்திருக்கோம். இல்லைனா சீஸ் வந்து மெல்ட் ஆகி அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிரும் நம்ம ஹீட் பண்ணோன்னையும். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் அதை வந்து நல்லா ரோல் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நல்லா மாவு போட்டுட்டு 2 சைடும் நீங்கள் திருப்பி வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டோன்னா முடிஞ்சுதுங்க. இது செய்கிறதுக்கு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. நீங்கள் ஆல்ரெடி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தீங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாங்க. ரொம்ப குயிக்காக பண்ணுற ரெசிபி தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து கெச்சப்பும் வச்சு சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. நான் வந்து மட்டன் குழம்போடையும் சாப்பிட்டேன். கெச்சப் வச்சு கொடுங்க, குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சீஸ் வந்து நல்லா உள்ளே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப குயிக்கான ரெசிபி தான். அதனால தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் தோசை தவாவில் போட்டுட்டேங்க. தோசை தவாவில் போட்டு நல்லா இதை வந்து நான் 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக வரும். நல்லா பூரி மாதிரி வந்து உப்பி வரும். நீங்கள் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நீங்கள் போடணும். நீங்கள் சாதா சப்பாத்தி போடுற மாதிரி ரொம்ப ஹீட்டாக போட்டிங்கன்னா எல்லாம் மெல்ட் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக உப்பி வரும் பாருங்கள். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, ரொம்ப சூப்பராக உப்பி வரும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம நார்மல் சப்பாத்தியை விட இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நான் வந்து லைட்டாக ஆயில் போட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பிளேட்டிங் பண்ண போகிறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போது இது கூட மட்டன் குழம்பு வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை வச்சு சாப்பிட்லாம். தால் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி மட்டன் தான் செஞ்சுருந்தேன், அதனால் மட்டன் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம். கெச்சப் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன்.